Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 6 2-dimensional analytical geometry 6.2 6th question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். An object was launched from a place P in constant speed to hit a target. ஸோ ஒரு பிளேஸில் இருந்து ஒரு ஆப்ஜெக்டை லான்ச் பண்ணுறாங்க. டார்கெட் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, சரிங்களா? இதை ஹிட் பண்ணணும் நம்ம. At the 15th second, it was 1400 meter away from the target. 15th secondல டார்கெட்டில் இருந்து 1400 மீட்டர் தள்ளி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் அட் த 18th second 800 மீட்டர் அவே. 18th செகண்டில் 800 மீட்டர் தான் தள்ளி இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேஸ் அண்ட் டார்கெட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும். அடுத்தது டிஸ்டன்ஸ் கவர்ட் பை இட் இன் 15 செகண்ட்ஸ். ஆனால் ஆல்ரெடி கொஷினில் 15 செகண்ட் கொடுத்துருக்காங்க. பட் என்ன கேள்வினா, கொஷினில் கொடுத்துருக்கிறது டார்கெட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்ட்டு. பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பாயிண்ட்லேருந்து அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கேப் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைம் டேக்கன் டு ஹிட் த டார்கெட். கரெக்டாக அந்த டார்கெட்டை போய் எவ்வளோ நேரத்தில் ஹிட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 விஷயமும் நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம டைமை டீன்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் ஏன்னா XYக்கு பதிலாக இதை எடுக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் டீன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, 15th செகண்ட். 15th செகண்டில் 1400 மீட்டர் அவே ஃப்ரம் த டார்கெட். ஸோ அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் எடுத்துக்க போகிறேன். அதாவது இப்போது T1 D1 அப்படின்னு எடுத்துக்கலாம். 15,1400, சரிங்களா? இது டைம் 1, இது டிஸ்டன்ஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது என்னென்னா T2. T2 என்னென்னா 18th செகண்டில் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது டார்கெட்லேருந்து 800 மீட்டர்ஸ். அப்போ இது D2 நம்மளோட செகண்ட் பாயிண்ட். 18,800. இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுன்னா இந்த 2 பாயிண்ட்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாலே போதும் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதான் செய்ய போகிறேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேஸ் அண்ட் த டார்கெட். டார்கெட்டுக்கும் பிளேஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 2 பாயிண்ட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். 15,1400 18,800, சரியா? இப்போது ஈக்குவேஷன் எழுதும்போது XYயில் எழுதாமல் TDன்னு எழுதுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ T minus T1 divided by T2 minus T1 is equal to D minus D1 divided by D2 minus D1, சரிங்களா? T minus T1 எவ்வளோ 15 divided by T2 எவ்வளோ 18 minus 15 is equal to D minus D1 1400 divided by D2 800 minus 1400. ஸோ கீழே நான் சால்வ் பண்ணி எழுதியிருக்கேன். T minus 15 divided by 18 minus 15 3. D minus 1400 divided by ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் -600 கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 மட்டும் அந்த சைட் கொண்டு போகிறேன். ஏன்னா நம்ம T is equal to கொண்டு வர போகிறோம். T minus 15 is equal to 3 into D minus 1400 divided by -600. இப்போ 3 1s are 3 2s are அந்த 2 0 இருக்கும், மைனஸ் இருக்கும் நமக்கு இல்லையா? நெக்ஸ்ட் லைனில் இந்த மைனஸ் என்ன பண்ண போகிறேன்னா, நான் மேலே மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ T is equal to எழுதிக்கலாம். -15 அந்த சைட் போயிடும். மைனஸ் ஆகும்போது மைனஸ் மேலே மல்டிபிள் ஆகும்போது -1400 ப்ளஸ் 1400 மாறிடும். ப்ளஸ் D மைனஸ் Dயாக மாறிடும். டிவைடட் பை 200 அண்ட் -15 அந்த சைட் போகும்போது +15. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன், சரிங்களா? இப்போ இதில் தான் டைம் 15னா என்ன, 18னா என்ன, டார்கெட் ஹிட் பண்ணுறது என்ன, எல்லாமே இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நம்ம இப்போது இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேஸ் அண்ட் த டார்கெட். ஸோ பிளேஸ்க்கும் டார்கெட்டுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா டைம் 0 வச்சுக்கணும். ஏன்னா டைம் 0 வச்சுட்டா தான் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்போ பிளேஸ்க்கும் டார்கெட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் Tயோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் கிடைக்கும்.
ஃபஸ்ட் சப்டிவிஷனில் t is equal to 0 போட்டால் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன பண்ணலாம், டீயோட வேல்யூ 0னா 0 is equal to 1400 minus d divided by 200. இங்கே என்ன இருந்தது, ப்ளஸ் 15 இருந்தது இல்லைங்களா. நெக்ஸ்ட் லைனில் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். 200 வந்து 15 கூட மல்டிபிள் பண்ணணும், ஏன்னா டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ 0 is equal to 1400 minus d plus 15 into 200. அப்போ தான் நம்ம வந்து அந்த சைட் கொண்டு போக முடியும், ஹோல் டிவைடட் பை 200. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 0 into 200 மாறிடும், அப்போ 0 ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 1400 மைனஸ் டி ப்ளஸ் 15 into 230, அந்த 2 0 எழுதிக்கலாம். இப்போ 3000 ப்ளஸ் 1400 அண்ட் மைனஸ் டி இந்த சைடு வந்தால் ப்ளஸ் டின்னு ஆகிடும். ஸோ 3 + 1 4, 4400 மீட்டர். இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேஸ் அண்ட் த டார்கெட். இப்போது அடுத்தது கண்டுபிடிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டைம் 15th செகண்டில் டிஸ்டன்ஸ் என்ன, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, distance when t is equal to 15 is equal to total distance minus ஆல்ரெடி 15th செகண்டில் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் away from target at t is equal to 15 second. இது ஆல்ரெடி குவெஷனில் கொடுத்துட்டாங்க, அதனால தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், 4400. ஆல்ரெடி குவெஷனில் 15th செகண்டில் வந்து 1400 மீட்டர் வந்து டார்கெட்லேருந்து இன்னும் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலே போதும் இல்லையா. ஸோ இப்போது 4 - 4 0, அப்புறம் 2 0, 3000 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. எப்போது, டைம் வந்து 15 இருக்கும் போது சரிங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 3000 மீட்டர். இது செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ லாஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டைம் டேக்கன் டு ஹிட் த டார்கெட். அதாவது லாஸ்ட் டைம் என்ன, ஃபைனல் டைம் என்ன, டைம் டேக்கன் டு ஹிட் த டார்கெட். டைம் டேக்கன் டு ஹிட் த டார்கெட்னா டைம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு, டிஸ்டன்ஸ் வந்து 0 ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் போய் டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ டிஸ்டன்ஸ் இடத்துல, அதாவது நம்ம டீன்னு மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துல என்ன பண்ணணும், 0. இதுக்கும் நம்ம ஃப்ரம் 1ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் செய்ய போகிறோம். அப்போ t is equal to 1400 minus d by 200 plus 15. இதில் dயோட வேல்யூ என்ன எழுத போகிறேன், 0. 1400 minus 0 by 200 plus 15. இப்போ 0 மைனஸ் பண்ணால் அதே வேல்யூ தான் வரும். 1400 by 200 plus 15, 0 0 கேன்சல், 2 1s are 2 7s are 7 plus 15 எவ்வளோ, 22. 22 செகண்டில் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து டார்கெட்டை போய் ரீச் ஆகிடுச்சு. 22 செகண்டில் நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து டார்கெட்டை போய் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.